வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மட்டும் வீட்டிலேருந்து வந்து அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரிலாம் வந்தால் இந்த தியானம்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஜெயிக்காது. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஓட்டையாக இருந்தாலும் அந்த தொட்டியில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் வெளியில் போயிடும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கணவரை பிசாசு இழுத்துக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனைவியை இழுத்துக்கிட்டு போகுது, அல்லது உங்கள் பிள்ளைங்களில் யாராவது ஒரு பிள்ளைய 3 பிள்ளையில் ஒரு பிள்ளைய பிசாசு இழுத்துக்கிட்டு போகுது. அப்பா அம்மா நீங்கள் விட்டுருவீங்களா? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் முழுமையாக இருந்தால் தான் கொடுப்பார். வர மாட்டேங்கிறாங்க ஃபாதர், நாங்கள் கூப்பிட்றோம் வரல, போராடுறோம் வரல. அப்போ என்ன செய்யணும்? இன்னும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். ஒன்ஸ் உங்கள் பாடியை விட்டு உங்கள் ஆன்மா வெளியில் போயிடுச்சுன்னா 2 சாய்ஸ் தான், வாழ்வு சாவு. வெளியில் கூட கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க, ஜாலியாக காற்று வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஜாலியாக வெளியில் காற்று வாங்கிட்டு உட்காருங்க, உங்கள் ஆத்மா இருளுக்குள் போகிற போது. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. எல்லோரும் கைகளை தட்டி சேர்ந்து பாடும். ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. கைகளை தட்டி பாடும். ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. வாருமையா, வாருமையா, விரைவில் வாருமே. பாடுவோம். வாருமையா, வாருமையா, விரைவில் வாருமே. தாருமையா, தாருமையா, வரங்கள் தாருமே. தாருமையா, தாருமையா, வரங்கள் தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. எங்கள் கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே என்று சொல்லி மன உறுதியோடு சத்தம் உயர்த்தி பாடுவோம். தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. பாடுவோம். தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. வாருமையா, வாருமையா, விரைவில் வாருமே. வாருமையா, வாருமையா, விரைவில் வாருமே. தாருமையா, தாருமையா, வரங்கள் தாருமே. தாருமையா, தாருமையா, வரங்கள் தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, இறங்கி வாருமே.
சாபங்களும் நீக்க வாருமே, பரிசுத்தத்தை ஊற்ற வாருமே என்று சொல்லி மன உறுதியோடு சத்தம் உயர்த்தி கண்களை மூடி கைகளை தட்டி உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோம். பாவங்களும் சாபங்களும் நீக்க வாருமே, பாவங்களும் சாபங்களும் நீக்க வாருமே, பரிசுத்தத்தை ஊற்றிடவே பறந்து வாருமே, பரிசுத்தத்தை ஊற்றிடவே பறந்து வாருமே, பாவங்களும் சாபங்களும் நீக்க வாருமே, பாவங்களும் சாபங்களும் நீக்க வாருமே, பரிசுத்தத்தை ஊற்றிடவே பறந்து வாருமே, பரிசுத்தத்தை ஊற்றிடவே பறந்து வாருமே. கைகளை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே, ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. கைகளை மேலே உயர்த்தி வாருமையா, வாருமையா, விரைவில் வாருமே. பாடுவோம். வாருமையா, வாருமையா, விரைவில் வாருமே, தாருமையா, தாருமையா, வரங்கள் தாருமே, தாருமையா, தாருமையா, வரங்கள் தாருமே, ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே, ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே. எல்லோரும் கண்களை மூடி இரு கைகளை மேலே உயர்த்தி நம்மை படைத்த ஆண்டவரை வாயார் அறிக்கையிட்டு துதிப்போம். ஹalleluya, hallelujah, 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்ப, இந்த ஆலயத்தை நிரப்ப இறங்கி வாரும் ஆவியானவரே. ஆத்மாவின் விருந்தாளியான எங்கள் அன்பின் ஆவியானவரே, ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்படியே அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான ஒரு காரியத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று எதற்காக இந்த தியானம் நடத்தப்படுகிறது, ஏன் இப்படிப்பட்ட தியானங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நேற்றே நம்ம சொன்னோம். இந்த தியானம் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னோம். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தியானம் தேவை. இது ஆல்பர்ட் வந்து வைக்கிறதுனால மட்டும் இல்லை, ஆல்பர்ட் வராமல் வேறு யார் வந்து நின்னாலும் இந்த தியானம் தேவை. ஏன் இந்த தியானம்? இந்த தியானம் என்பது தான் நம்மை கண்ணாடிக்கு முன்னாடி நிப்பாட்டி நம்மை பரிசோதிப்பதை போல நம்மையே பரிசோதிக்க உதவி செய்வது தான் இந்த தியானம். இது எல்லாருக்கும் இருக்கும் இந்த தியானம். சாமியாருங்க வருஷா வருஷம் தியானத்துக்கு போவாங்க. சொல்லிட்டு போவாங்களா? சொல்லிட்டு போகிறாங்களா? என்ன முறைக்கிறீங்க? போகிறாங்களா இல்லையா? சிஸ்டர்ஸ் போகிறாங்களா? போகிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டியலா? சிஸ்டர்ஸை கேட்டியலா? தியானத்துக்கு போறீங்களா சிஸ்டர்னு? என்ன கேட்டியலா? அவங்க எங்கே போனால் நமக்கு என்ன சாமி? அவங்க ஒரு வாரமாக கான்வெண்ட்டில் இருக்கட்டும், நம்ம ஒரு வாரமாக இருப்போம்.
அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஒரு சிஸ்டர் எங்கே ஒரு வாரம் காணோம், ஒரு 2 நாள் காணோம் அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? போய் கேட்கணும். அவங்களுக்கு யார் இருக்கிறா? சொந்த சுற்றம் இருக்குதா? இல்லை சாமியாராவது ஏதாவது ஒரு தேவைக்கு பார்க்க வருவாங்க. வாழை எழுதணும், சாவுக்கு மந்திரிக்கணும், எதுக்காவது வருவாங்க. ஆனால் சிஸ்டர்ஸ் மாதிரிலாம் யாராவது தேடுவாங்களா? ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூலில் விஷயமாக போய் பார்ப்பாங்க. பங்கில் யார் போய் பார்ப்பா? அப்போ பங்கில் அவங்க இருக்கிறாங்கன்னா பங்கு மக்கள் உங்கள் பாதுகாப்புக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் அவங்கள போகும்போது வரும்போது விசாரிக்கணும். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கணும். என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே 1000 ரூபா போயிடுமா? சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் உங்கள் பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, சிஸ்டர்ஸுங்களை பற்றி நல்ல விஷயம் பேசும்போது அவங்கள பாருங்கள், பிசாசு எப்படியெல்லாம் நம்மளை வந்து சோதிக்கிறான் பாருங்கள். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த தியானத்தின் வழியாக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அதுக்குனால தான் சொல்கிறோம், வீட்டுக்குள்ளே ஒருத்தரை மட்டும் வீட்டிலேருந்து வந்து அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரிலாம் வந்தால் இந்த தியானம்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஜெயிக்காது. உங்கள் குடும்பமே காப்பாற்றப்படணும்னா நீங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் வந்து உட்காரணும். ஆண்டவர் அப்படி தான் கூப்பிட்றாரு. பைபிளில், பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்றாரு. இப்போது நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஏசி பஸ்ஸுனால் தெரியும், ஜன்னல்லாம் அடைச்சி கிடக்கும், ஏசி உள்ளே ஓடிட்டுருக்கும். காலில் செருப்பில் எவனோ ஒருத்தன் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டு ஏறிட்டான். இப்போ இந்த ஏசி பஸ்ஸில் அவன் அசிங்கத்தை மிதிச்சிட்டு ஒருத்தன் தான் மிதிச்சிட்டு ஏறுறான். இப்போ யாருக்கு நாரும்? எல்லாருக்குமே நாரும். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா நாரும்? இங்கிட்ட இருக்கிற நாருமா நாராதா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள்லாம் இந்த பக்கம் பார்க்கல, சாமி நம்மளை பார்க்கலன்ட்டு நாராதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் நாரும். அப்படி தானே? என்ன தலையை கூட ஆட்டுறதுக்கு உங்களுக்கு இறக்கம் வர மாட்டேங்குது, அப்படி தானே? ஆமாம், நான் கேள்வி கேட்கும்போது எல்லோரும் பதில் சொல்லுங்கள். கடவுள் உங்களை பார்ப்பார். இந்த பிள்ளை தான் நம்ம பீடத்தோட லைனில் இருக்குது அப்படின்னு கடவுள் சந்தோஷப்படுவார். இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே அதே மாதிரி ஒருத்தர் சாணியை மிதிச்சிட்டு வந்தாலும் சரி, சாணி மாதிரி இருக்கிற பாவம் ஒருத்தர் பாவத்தினுடைய அடையாளமாக நின்னாலும் வீடே நாறிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? நம்ம சொல்லுவோம், என் வீட்டுக்காரர் தான் சொல்கிறாரு சாமி. ஆம்பளைங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என் பொண்டாட்டியத்தான் ஆண்டவர் சொல்கிறார். பெற்றோர்கள் நினைப்பாங்க, பிள்ளையத்தான் சொல்கிறாரு. பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, எங்கள் ஆயப்பனை தான் சொல்கிறார். எல்லோரும் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஓட்டையாக இருந்தாலும் அந்த தொட்டியில் இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் வெளியில் போயிடும். அதனால தான் பிள்ளைகளே, நாங்கள் உங்களை கூட்டம் கூட்டி எங்களுக்கு ஒன்றும் ஷோ காட்டுறதுக்காகலாம் இல்லை. இந்த வீடியோ பிடிக்கிறாங்க, அதனால் கூட்டத்தை கூட்டி அப்படி பேர் வந்தாங்க பாருங்கள். இந்த ஜெப கூட்டம் கண்டிப்பாக நிரம்பி இருந்திருக்கும். எப்படின்னா, முடவர் நடக்கிறார், செவிடர் கேட்கிறார், உன் வாழ்க்கையில் எல்லா பணம் ஆசீர்வாதம் கொட்ட போகுது அப்படின்னு சொன்னால் இங்கே உடனே கூட்டம் கூடி நெரிசல் ஏற்பட்டு 2 பேர் செத்து கூட போயிருப்பான். அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கும். ஆனால் இங்கே காற்று வாங்குது. ஏன்? என்னத்தனமா வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணுமா, வாழ்க்கையை ஆதாயமாக்கிக்கணுமா? பாருங்க, இதனால தான் புரியல. அறியாத பிள்ளைகள் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, கடற்கரை பக்கம்லாம் இறைவார்த்தை போதிக்கப்பட்டது, விசுவாசத்தினுடைய வேர்கள் ஊன்றப்பட்டது. சொல்லுவீங்களா? எங்கள் பக்கம்தான் விசுவாசம் அப்படி தலைச்சி நிற்கிது, உங்களால் சொல்ல முடியுமா? என்ன? ஆமாம் ஃபாதர், இன்றைக்கும் எங்கள் ஊரில் விசுவாசம்னா நாங்கள் தான் அப்படின்னு கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு அம்மா கை தூக்கிட்டாங்க. வெரி குட், வாழ்த்துறேன். உங்கள் நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அம்மா சொன்னாங்க, இருக்குது சாமி, இன்னும் இருக்குது, இன்னும் முடிஞ்சு போகல கதை, இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. ஆண்டவர் அந்த கொஞ்சோண்டு வச்சு சந்தோஷப்படுறவர் இல்லை, எல்லாரும் காப்பாற்றப்படணும். இப்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கணவரை பிசாசு இழுத்துக்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனைவியை இழுத்துக்கிட்டு போகுது,
அல்லது உங்கள் பிள்ளைங்களில் யாராவது ஒரு பிள்ளைய 3 பிள்ளையில் ஒரு பிள்ளைய பிசாசு இழுத்துக்கிட்டு போகுது, அப்பா அம்மா நீங்கள் விட்டுருவீங்களா? போயிட்டு போகுது, 2 இருக்குது, 1 தானே போகுது, போய் தலையுதுப்பா, விட்டுருவீங்களா? பாருங்கள், நீங்களாம் யோசிக்கிறத பார்த்தா விட்டுருவீங்க மாதிரி தான் தெரியுது. ஆமாம், அப்புறம் என்னத்தை பண்ணுறது, சொல்லத்தான் முடியும், கேட்கலன்னா போக வேண்டியது தான். அப்படி நினச்சவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் விட முடியாது இல்லையா? ஒரு பிள்ளையா இருந்தாலும் அது நம்ம பிள்ளையாச்சே. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, 100 ஆடுகள் இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட தகப்பனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல, எங்கெங்கெல்லாம் உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க பைபிளில். கோழி பாருங்க, அது யாரையும் போய் இழுத்து வச்சு, இந்த கோழி குஞ்சாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோழி மேயிறும்போது இந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றும்? காக்கா வந்துருச்சுன்னா ஒரு சத்தம் போடும் பாருங்க, அந்த சத்தத்தை கேட்டு கோழி குஞ்செல்லாம் என்ன செய்யும்? ஓடி வந்து அம்மாவுடைய ரெக்கைக்குள்ளே ஒளிஞ்சிப்பாங்க. எந்த கோழியாவது ஓடி போய் ராபட்டு வா, ஆல்பட்டு வா, இப்படி இழுத்து சொருவுதா? சொருவாது. அது வேலையை அது செய்யும், அவ்வளோதான். இந்த கோழி குஞ்சுகள் அம்மா கிட்ட வந்து ஒளிஞ்சா காப்பாற்றப்படுவாங்க. தாயும் தந்தையுமா இருக்கிற கடவுள் அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த அழைப்பை கொடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறார். பிரைஸ் எல்லாம். இப்போ இங்கே எத்தனை பேர் சொல்லுவீங்க, நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம், நான், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படின்னு? எல்லாரும் கை தூக்குனா நிறைய பேர் தெரியும். பெண்கள் மட்டும் சொல்லுங்களேன் பார்ப்போம், எத்தனை பேர் சொல்லுவீங்க நாங்கள் ஹோல் ஃபேமிலி இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 பெண்கள் மட்டும்தான். உங்கள் ஒய்ஃபு தூக்கிட்டாங்க. 7 ஆம்பளைங்க 2 3 பேர் தூக்குறாங்க. 8 பாருங்கள், 8 பேர். மற்றவங்களுக்கெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதனால தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கடவுள் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அந்த விடுதலையை எப்படி கொடுப்பாரு? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் முழுமையாக இருந்தால் தான் கொடுப்பார். வர மாட்டேங்கிறாங்க ஃபாதர், நாங்கள் கூப்பிட்றோம் வரல, போராடுறோம் வரல. அப்போ என்ன செய்யணும்? இன்னும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும், விட்டுடக்கூடாது. இதோட முடிஞ்சு போச்சு இல்லை. ஆண்டவர் அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை ஒளியா உப்பா கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்தால் மட்டுமே உங்கள் வீட்டை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி ஒரு வீடு இல்லை, பல வீடுகள் பிசாசினுடைய பெரிய ஒரு அந்தகார இருளுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்பா அம்மாவெல்லாம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு நல்லா அறிவு வளர்த்தா போதும் அப்படின்னு அப்படி தான் வளர்க்குறாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு பிள்ளைகள் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கனி கசப்பாக இருக்குது. ஒரு சில பெற்றோர்கள் வந்து அழுகுறாங்க, என் பொண்ணு இப்படி செய்வான்னு நான் நினச்சே பார்க்கல ஃபாதர், என் பையன் இப்படி செய்வான்னு நான் நினச்சே பார்க்கல. 1 2 இல்லை, நிறைய குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள், அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன், என் பிள்ளை ஆல்டர் பாயில் இருந்துச்சு, என் பிள்ளை பூசை உதவி செஞ்சிச்சு, என் பிள்ளை சாமியாரை சுற்றி வந்துச்சு, எல்லாம் ஓகே. அப்போ எங்கேயோ தப்பு நடந்தது, அது எங்கே? அதனால தான் பிள்ளைகளை நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியாக இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் கடவுளை தேட வேண்டும்? ஏன் கோயிலுக்கு போகணும்? சும்மா போயிட்டு இப்படி உட்காந்து நவனால் வாசிட்டு சூசையப்பரே 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 சூசையப்பர் வரவே மாட்டார். நீங்கள் என்ன ராகத்தில் பாடினாலும் சூசையப்பர் வர மாட்டார். செய்ய வேண்டியதை செய்யாமல் நீ சூசையப்பரை கூப்பிட்டாலும் வரமாட்டார், அன்னை மரியாதை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் போகாத இடத்துக்கு இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கை செய்தியை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, கடவுளுக்கு ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஒரு ஆசை? கடவுளுக்கு ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஒரு ஆசை? ஏன்னா அவர் நம்ம அனைவரையும் அவருடைய சாயலில் படைச்சாராம். மனுஷனை எப்படி படைச்சாரு பாருங்க. தொடக்க நூல் 1:26 27 நம்ம பார்க்குறோம். மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும்
உண்டாக்குவோம். படைப்பினுடைய எல்லா காரியத்தையும் ஒரே வார்த்தையில் படைச்சார். எல்லாத்தையும் உண்டாகுக உண்டாகுக உண்டாகுகன்னு படைச்சார். எல்லாம் உண்டாயிடுச்சு. ஆனால் மனுஷனை மட்டும் மனுஷன் உண்டாகுக அப்படின்னு படைக்கலை. 26 தொடக்க நூல் 1:26 மனுஷனை குறித்து கடவுள் திட்டமிட்டார். எப்படி படைப்போம் அப்படின்னு திட்டமிட்டார். மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். 27 அப்படியே படைத்தார். மானிடரை தம் உருவில் உண்டாக்கினார், தம் சாயலிலேயே உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ பெண்கள்கிட்ட மட்டும் கடவுளின் சாயல் இல்லை, ஆண்களிடத்தில் மட்டும் கடவுளின் சாயல் இல்லை, ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் கடவுளின் சாயல் இருக்கிறது. அப்போ இந்த சாயலை பெற்றிருக்கிற பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். நான் உருவாக்கின ஒரு திட்டம் தோல்வி அடையக்கூடாதுன்னு கடவுள் விரும்புகிறாரு. பாருங்க, தொடக்க நூல் 5:1 என்ன சொல்லுது பாருங்க. ஆதாமின் வழிமரபின் அட்டவணை பின்வருமாறு: கடவுள் மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். தொடக்க நூல்லையும் சொல்லியிருக்கு 1:26-27. 2 தொடக்க நூல் 5:1 சொல்லியிருக்கு மனிதரை படைத்த பொழுது அவர்களை தம் சாயலில் உருவாக்கினார். அப்போ அந்த சாயல் எங்கே இருக்குது? மூஞ்சியில் இருக்குதா? கலரில் இருக்குதா? இல்லை. அது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற உருவில் இருக்கிறது, உங்களுடைய உணர்வில் இருக்கிறது. நம்ம யோசிக்கிற சிந்தனை, உணர்வு, ஆத்மா, இதில் தான் அந்த சாயலும் உருவும் வெளிப்படுகிறது. கடவுள் அதை தான் பார்த்து உங்களுக்கு மார்க் போட போகிறாரு, முகத்தை பார்த்து மார்க் போட மாட்டார். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சாமி நீலாம் செத்தா நேராக மோச்சம், சாமி நீலாம் செத்தா நேராக மோச்சம். எப்படிம்மா சொல்கிறீங்க? நான் பேசுறது கேட்குதா? விளங்குதா? விளங்கு. எப்படிம்மா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அங்கி போட்டிருக்கீங்கல்ல, அங்கி, அது அங்கி போட்டால் மோச்சமா? ஆமாம், அங்கி போட்டால் மோச்சம்தான் நேராக. நான் சொன்னேன், அப்படியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போதே. வீட்டில் 2 அங்கி சும்மா தான் இருக்குது, வேணா நான் தரேன், நீயும் உன் புருஷனை போட்டுக்கங்க, நீங்களும் மோச்சத்துக்கு போங்க. ஆமாம், புடவை கிடவை கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாருமே அங்கி போட்டுக்கலாம்ல. தேவ பிள்ளைகளே, அங்கி போட்டால் மோச்சம், லுங்கி போட்டால் நரகம்லாம் கிடையாது. செய்ய வேண்டியதை சரியாய் செஞ்சால் தான். அதனால தான் ஏன் ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலில் படைச்சிருக்கிறாரு. அந்த சாயலின்படி நாம் செயல்படணும். அதுக்கு தான் இதை நம்ம அடிக்கோடிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், அந்த சாயல் அழியாது, இந்த உடம்பு அழிஞ்சிரும். இந்த உடம்பு அழிஞ்சிரும். நம்ம சாகும் போது நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு நிறைய சேட்டை பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? செத்த வீட்டுக்கு போயிருக்கீங்க தானே? என்ன போயிருக்கீங்களா? போய் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பண்ணுறாங்க உங்கள் பக்கம்லாம்? என்ன செய்வாங்க? வச்சுக்கிட்டு அழுவாங்க, மாலை போடுவாங்க, கடைசியாக அந்த சாங்கியம்லாம் செய்வாங்களா? என்ன செய்வாங்களா இல்லையா? நீங்கள் ஜெபம் சொல்லுவாங்க, எல்லாம் முடித்தோடனே பாடி குளிப்பாட்டுவாங்களா? குளிப்பாட்டிவிட்டு என்ன செய்வாங்க? எண்ணெய் தடுவாங்களா? குளிக்கும் போது எண்ணெயெல்லாம் தடவ மாட்டாங்களா பாடியில்? ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? அதெல்லாம் செய்கிறது இல்லையா? அப்படியே தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிட்டு அப்படியே வச்சுருவாங்களா? ஒரு ஊர்லெல்லாம் போய் பார்த்தா அதில் எண்ணெயை தடவுறாங்க, சீயக்காயை தடவுறாங்க, காலில் தடவுறான், கையில் தடவுறான், தலையில் தடவுறான். எதுக்கு? செத்து போன பாடிக்க. ஒருத்தன் சொல்கிறான், கிழக்க பார்த்து வைக்காத மேற்க பார்த்து வைங்கிறான். பாட்டியை தொடாதறாங்கிறான் ஒருத்தன். பாடியை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை நடக்குன்னு தெரியுங்களா? ஒரு சாவுக்கு போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருந்தபோது நடு ரோடு, அது 4 முச்சந்தி, அங்கே நிப்பாட்டிட்டு அட்ரா மலத்தை டக்கு 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 டக்கு. என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாடியை திருப்புறாங்க 2 சுற்று சுற்றி. அது முச்சந்தியான், அந்த முச்சந்தியில் ஏதோ நிற்குமா, அதனால் பாடியை 2 சுற்று சுற்றி அப்படி வச்சான். தள்ளுறா இப்போ அப்படின்னா. இவெல்லாம் யார்ரா, இந்த ரூலெல்லாம் யார்ரா போட்டா? எங்கள் அப்பா இறந்தது வெள்ளிக்கிழமை.
ஆனால் பாடியை தூக்கிட்டு போகும்போது சனிக்கிழமை. நான் இந்த சாங்கியம் எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு நிற்கிறேன். சொந்தக்காரங்க கூட்டம் ஒன்று சொல்லிட்டாங்க, கோழி ஒன்று கட்டி தொங்கியே ஆகணுன்ட்டாங்க. சனி பணம் தொண போகுமா, யாராவது வேண்டான்னா அவனையே தூக்கிடுமா. ஐயோ எல்லா பயிலும் கட்டுறான்ட்டான். சொந்தக்காரன் எல்லாருமே என்னத்தை கட்டுன்ட்டான், கோழியை கட்டுன்ட்டான். கட்டு, எல்லாருக்கும் பயம், அடுத்தது நம்ம போயிட்டோம்னா என்ன பண்ணுறது. நான் சொல்கிறேன் அதெல்லாம் எங்கள் இதில் கிடையாது, செய்யக்கூடாது. தம்பி நீ பேசாமல் இருப்பா, நீ சாமியாராக இருந்தால் அங்கே போய் பேசுப்பா, இங்கே வந்து பேசாத அப்படின்னு எவனோ கோழியை வாங்கிட்டு வந்து வண்டியில் கட்டி விட்டான். அது கேட்கவேன்னு கத்திக்கிட்டே போகுது. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அதை நான் டாலரேட் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா, அந்த குழி நோண்டு வரல அவருக்கு போயிடும் இந்த கோழி. சரி நானும் வேடிக்கையை பார்க்கலான்னு தான் பார்த்தேன், என்ன தான் செய்கிறாங்கன்னு. கோழியெல்லாம் நோண்டின பிற்பாடு கோழியை எடுத்து செய்வா. அப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணால் ஒரே ஒரு விரலை வெட்டிவிட்டான். கோழியோட ஒரே ஒரு விரலை வெட்டிட்டு ஒரு அமுக்குன்னா பாருங்க, ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சு. அதை அந்த குழியில் ஊற்றிட்டு அப்படியே கோழியை காலை கட்டி ஓரமாக வச்சுட்டான். அது அவருக்கு காணிக்க. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒருத்தனுக்கு காணிக்க ஆயிருக்கு, ஒரு ஏழைக்கு சாப்பாட்டுக்கு போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். பாருங்கள், இப்படி தேவையில்லாத சாங்கியங்கள் எல்லாம் இதை நான் தேவையில்லைன்னு சொல்கிறேன். அதை ஏதோ சமூகத்தில் வச்சுருக்கிறாங்க, செஞ்சுட்டு போகட்டும். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இது அழியக்கூடிய உடல், ஆனால் அழியாத உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒன்று இருக்குது, அதை காப்பாற்றத்தான் கடவுள் போராடுறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. சாலமணி ஞான நூல் 2:23 வாசிங்க பார்ப்போம். பைபிள் வச்சுருக்கிறவங்க, பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பைபிள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? இருக்கா? இருக்கான்னு கூட தெரியல சாமி, போய் பார்த்தா தான் தெரியும். பைபிள் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, இந்த மாதிரி ப்ரேயருக்கெல்லாம் வரும்போது கொண்டு வாங்க. வாசிங்க பார்ப்போம். தொடக்க நூல் சாலமணி ஞான நூல் 2:23 வாசிங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். பார்த்தீங்களா? கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். பிரைஸ் தி லார்ட். காதுக்குள்ளே போச்சா? அறிவுக்குள்ளே போயிச்சா? நீங்கள் அழிய போகிறீங்களா? நீங்கள் அழிவீங்களா, அழிய மாட்டீங்களா? அழிய போகிறீங்களா, அழிய மாட்டீங்களா? உங்கள் ஆன்மா அழியுமா, அழியாதா? அழியாதது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆன்மாவுக்கு அழிவில்லை. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இந்த இடத்துல, நான் உங்களை கையை காட்டி திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நான் திட்டுறேன். சின்ன பிள்ளைகளுக்கு நான் செஞ்சு காட்டுவேன். நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு குழந்தை, திடீர்னு அந்த பிள்ளையை நான் திட்டுவேன். உனக்கு என்ன, நேராக உட்காரு, ஆளை பாரு, மூஞ்சியை நேராக உட்காருங்க அப்படின்னோடனே அந்த பிள்ளைங்க அப்படியே பயந்துடும். சில பிள்ளைங்க அழுதுடும். இப்போ நம்ம பிள்ளையை தொடலை, அடிக்கலை, ஒன்றுமே செய்யலை. அதே மாதிரி இப்போ நான் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு உடனே என்ன ஒரு உணர்வு வரும்? மன வலி வந்துடும். திட்டினோம் அப்படின்னா பப்ளிக்கில் உங்களுக்கு காயப்படும், ஒரு வலி வரும். உடம்புல இல்லை, எங்கே? மனசில். அப்போ மனசுக்கு உயிர் இருக்குதா இல்லையா? அந்த உயிர் இருக்கிற ஆன்மா செத்த பிறகும் அதுக்கு வலி உண்டு. நீங்கள் நினச்சிக்காதீங்க வலிக்காதுன்னு. இன்றைக்கி யாருமே ஒன்றும் சொல்லலைங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ராத்திரி பூரா தூக்கம் வரல. திடீர்னு போட்டிருந்த காசு பேங்க்லேருந்து காணாமல் போச்சு, தூக்கம் வரல, ஐயோ. அப்போ எது உங்கள் உடலை எதுவுமே பாதிக்கலை, உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு இறுக்கம் அப்படியே போட்டு நம்மளை பிணையுது. என்னது அது? அதுதான் ஆன்மாவின் வலி. அப்போ இந்த ஆன்மாவுக்கு வலி உண்டு, அந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. செத்த பிறகு இந்த ஆன்மா வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு பண்ணிட்டு நினைக்காதீங்க. ஒன்ஸ் உங்கள் பாடியை விட்டு உங்கள் ஆன்மா வெளியில் போயிடுச்சுன்னா 2 சாய்ஸ் தான், வாழ்வு சாவு. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் இரவு இறந்தா
எனக்கு கிடைக்க போகிறது வாழ்வா சாவா? வாழ்வுனா என்ன? ஆண்டவர் தன் வான தூதர்களை அனுப்பி ஜெபமாலை சொல்கிறீங்க, மாதாம்மா வருவாங்க, சூசேப்பர் வணக்கம் செலுத்துறீங்க, சூசேப்பர் வந்து கூட்டிகிட்டு போவார். அவங்க வந்து கூட்டிகிட்டு போனால் அதுக்கு பேர் வாழ்வு, அவங்க மோட்சத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். பவுலடியார் சொல்கிறாரு, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. ஆத்மா சாவுது அப்படின்னா எங்கே போவோம்? நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்களே, அதுக்கு பேர் சாவு இல்லை, உண்மையான சாவு. வேறு வார்த்தை இல்லை, அதனால் சொல்கிறோம். சொல்லுவாங்க, அவன் நல்லா வாழ்கிறாங்க, அவன் வெளிநாடு போய் காசான காசு ஒரு வீடு கட்டினாங்க, அப்புறம் அங்கே ஒரு வீடு வாங்கினா, இங்கே ஒரு வீடு வாங்கினா, 10 வீடு வச்சுருக்குறாங்க, அவனுக்கு நல்ல வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லுங்கள், இந்த உலகத்தில் சொத்து சேர்க்குறவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்தை தாண்டி போகும்போது அந்த ஆத்மா வாழ போகுது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. இது வேறு வாழ்க்கை இல்லை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போது இந்த உடம்பு, இந்த உயிர் உடம்புலேருந்து வெளியில் போகும்போது உங்கள் உடல் வாழப்போகுதா சாக போகுதா? வாழப்போகுதுன்னா மகிழ்ச்சி அடைய போக போகுது, சாக போகுதுன்னா அது தரித்திரத்தில் போக போகுது, நரகத்துக்குள்ளே போக போகுது. அப்போது நீங்கள் என்ன, எப்படி அந்த உணர்வு இருக்க போகுது? அப்போ இந்த ஆத்மாவுக்கு வலிக்குமா? கண்டிப்பாக வலிக்கும். இந்த ஆத்மா அழுவுமா? அழுவும். சில பேருக்கு இந்த தீ ஆவி இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் சர்ச்சையிலேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தீ ஆவின்னு பைபிள் சொல்லுது. வான்வெளியில் சுற்றி திரிகிற தீய ஆவிகள் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ இந்த தீ ஆவிங்கிறது யார்? இந்த தீ ஆவின்னா பேய்ங்கிறது வேற. தீ ஆவின்னா நம்மளை மாதிரி வாழ்ந்த மனிதர்களுடைய ஆவி. அது சரியானதை செய்யாமல் உலக பிரகாரமான காரியத்திற்குள்ளே ஓடி ஓடி அது நிலைச்சிருந்ததுனால இந்த ஆத்மா ஆண்டவருடைய அந்த அபோர்டுக்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாமல் இந்த பூமியில் சுற்றி திரியும். அது இந்த ஆவிகளை தான் தீய ஆவிகள்னு நம்ம சொல்கிறோம். அது இருக்க இடம் கிடைக்காமல் எங்கேயாவது வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே தங்கி கொள்ளும். அதைத்தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதெல்லாம் டிஸ்ஒபீடியன்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, கீழ்ப்படியாத ஆவிகள். அப்படிப்பட்ட ஒரு வேதனை உண்டு என்பதை மறந்துடாதீங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நீங்களும் உங்களையும் காப்பாற்றிக்கணும், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லியிருக்கு, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைச்சிட்டாரு. இந்த ஆன்மா அழியவே அழியாது. ஒன்று கடவுள் பக்கம் போகும், இல்லைன்னா பிசாசு பக்கம் போகும். 2 பக்கமும் அதுக்கு அழிவு கிடையாது. ஒன்று போய் கடவுள்கிட்ட போய் சந்தோஷமாக வாழும். பைபிளில் அதுக்கு தான் பேர் சொல்லியிருக்கு, நிலை வாழ்வு, அழியா வாழ்வு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுருக்கிறோம், ஆனால் புரியல. எதோ சொல்கிறாங்க, சாகும் போது பாடுவாங்கங்க, சாகும்போது பாடுவாங்க, ஆனால் படுத்திருக்கிறவனுக்கு கேட்காது. கேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. செத்தவன் ஜெபிக்க முடியாது, இருக்கிறவன் தான் ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தானே பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியும். எங்கள் அப்பா இப்படி செய்வார், எங்கள் அம்மா இப்படி செய்வாங்கன்னு உங்கள் பிள்ளை உங்ககிட்டேருந்து பார்த்து கற்றுக்கிட்டா தான் உங்கள் பிள்ளைங்க போய் நல்லது செய்வாங்க, உங்களுக்கே அவங்க நல்லது செய்வாங்க. இப்போ செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? காசு வச்சுருக்கிறாங்க, அப்பா அம்மா சொன்னாங்க பூசை எழுதி வைன்னு, மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் வரும் இல்லையா, உருக்கம் வரும். அப்போ என்ன செய்வாங்க? கோயிலுக்கு வர மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, ஆனால் சாமியார்கிட்ட ஜிபே பண்ணி விட்ருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 பூசை வச்சு விட்டுரு சாமி. பாருங்கள், ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஆண்டவர்கிட்ட வந்து எங்கள் அம்மாவுக்காக நான் பூசை வச்சுருக்கேன், ஆண்டவரே என் தாயை என் தந்தையை நீங்கள் மோட்சத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆத்மாங்க இருக்காது. ஆனால் பூசை எழுதி வச்சுருப்பாங்க 10 நாளைக்கு. உன் காசை வச்சு கடவுளிடத்தில் விலை பேசுறியா? ஜெயிக்க முடியாது பிள்ளைகளை, ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ பெற்றோர்கள் ஒழுங்காக இருந்தால் தானே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியானவற்றை சொல்லித்தர முடியும். மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். பிள்ளைகள் இன்றைக்கி தாறுமாறாக வாழ்கிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் தாறுமாறான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். ஒரு தென்னை மரத்தில் காய் குறும்பையாக கொட்டுது, அந்த மரத்துக்கு உடனே உரம் வைப்பாங்க. எங்கே கொண்டு போய் உரம் வைப்பாங்க?
நல்லா சாணியும் யூரியா உரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மரத்தில் ஏறி அந்த கொலை தள்ளுதில்ல, அங்கே ஒழிஞ்சு கட்டுவாங்களா? எங்கே வச்சு கட்டுவாங்க? வேரில் போடுவாங்க, மரத்தோட வேரில் போடுவாங்க. எதுக்கு தாய் தந்தையர்களுக்கு தாத்தா பாட்டிக்கு எதுக்கு தியானம்? ஆமாம், மரம் தப்பாக இருக்குது, நீங்கள் விதைச்சது தப்பு, அதனால தான் விளையிறது கசப்பாக இருக்குது. அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளை. ஒரு 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 திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஃபாதர் உடனே வாங்க ஃபாதர், அவஸ்தை கொடுக்கணும் ஒருத்தருக்கு திருச்சியில். நான் சொன்னேன், அவர் நம்ம பங்கு இல்லைப்பா, அந்த பங்கு சாமியார்கிட்ட சொல்லுங்கள், அவங்க கோச்சிப்பாங்க, ஃபாதர் தெரியப்படுத்தலைன்னா. இல்லை, அவரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், அவர் வெளியூரில் இருக்கிறாரா, ஃபோன் எடுக்கல, அவர் உடனடியாக அவஸ்தை கொடுத்தாவணும், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். என்கிட்ட சொன்னவங்க எங்கள் பங்குக்காரவங்க. சரி, அவஸ்தைக்கு கூப்பிட்றாங்க, ஆள் இல்லைங்கிறாங்க, ஃபாதர் இல்லைன்னு. நான் எடுத்துக்கிட்டு ஓடினேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். போன உடனேயும் அந்த மக்கள்லாம் அங்கே நின்னாங்க. போனோடனே என்னப்பா அப்படின்னு, ஃபாதர் முடியல, ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். சரி, ஓகே, அவஸ்தை கொடுத்துருவோமா அப்படின்ட்டு அந்த ஐசி வார்டுக்குள்ளே இப்படி போக பார்க்குறேன். ஒருத்தன் வந்து இப்படி நின்ட்டான். ஃபாதர் ஃபாதர் ஆள் இப்படி இருக்கிறான், இப்படி நிற்கிறான். என்னப்பா அப்படின்னு. இல்லை, அப்பாவுக்கு அவஸ்தை கொடுக்க போகிறீங்களான்னா. ஆமாப்பா. இல்லை வேணாம் ஃபாதர், அப்பா உங்களை பார்த்தா பயந்துருவார். பயந்துருவாரா? இல்லை, அங்கேயில் போகிறீங்கல்ல, அங்கேயில் போனால் பார்த்தா பயந்துருவார். பாருங்கள், சின்ன பிள்ளை சொல்லலை, படித்து அறிவில் உயர்ந்த பெரிய பிள்ளை சொல்லுது, அங்கேயில் பார்த்தா பயந்துருவார். எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சரி, எப்படிப்பா போகிறது? அப்புறம் அங்கேயே கழட்டிட்டு பனியனோட போவான்னு. ஆடு வெட்டுற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? என்ன எல்லாம் கேட்குறீங்களா? எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாக முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியுது. வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அதான் தெரியுது. ஆமாம், ஏதோ நல்ல விஷயம் சொல்லும் போதெல்லாம் பிசாசு அப்படியே தோலை தட்டி கூட்டிகிட்டு போயிடுவான். என்ன செய்கிறது, சாமியாருக்கு வேலை இல்லை, எவனையாவது கூட்டிகிட்டு வந்து தியானம் வச்சுக்கிட்டு கிடக்கிற. இந்நேரம் போனால் அந்த சீரியல் என்ன ஆச்சோ தெரியல, அவன் அருவாளை தூக்கிக்கிட்டு வந்தான், வெட்டுனானா வெட்டலையா தெரியல, இவன் வேற வந்து எப்போ முடிப்பான்னு தெரியல. மனசுக்குள்ளே நிறைய பேர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அதுக்கும் 4 பேர் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பையன் வந்து இப்படி நிப்பாட்டினார் என்ன. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்லி புரிய வைக்க முடியாது, அது நேரமும் கிடையாது. நல்லா ஓரமாக போய் நின்ட்டேன். பங்கு சாமியார் வந்துட்டார். வந்துட்டு, என்னப்பா என்ன போகலையா, என்ன அவஸ்தை கொடுத்துட்டிங்களா அப்படின்னாரு. இல்லை சாமி, அப்பா அங்கேயோட போனால் பயந்துருவாரான், அதான் கழட்டுறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னேன். அங்கேயோட போனால் பயந்துருவாரான்? என்னப்பா என்ன? இல்லை ஃபாதர், அப்போ அந்த அவஸ்தையெல்லாம் கொடுத்தா பயந்துருவார் ஃபாதர். இல்லை, நான் அவஸ்தையெல்லாம் கொடுக்கல, சும்மா ப்ளஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதான் இளவுக்கு மாரடிக்கிறது. அந்த பையனுக்கு ஒன்று சொன்னால் புரியாது. சாமியார் புரிஞ்சுக்கிட்டாரு, என்னை விட ஞானமான சாமியார்னு நினைக்கிறேன். நான் போய் உள்ளே போய் வந்துடுச்சு வந்துடுறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு உடனே விட்டுட்டான். உடனே உள்ளே விட்டு பாருங்கள், அருட்சாதனத்தை எப்படி தடை செய்யப்படுகிறது பாருங்கள். அப்போ உள்ளே போயிட்டு, ஆண்டவர் அவர் பக்கத்தில் தான் நின்று சாமியார் சொல்கிறாரு, நான் இப்படி நிற்கிறேன், இவர் சொல்கிறது எனக்கே கேட்கல. வே ஆண்டவரே, இதோ இந்த சகோதரனை தொடும் ஆண்டவரே, இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறார். உடனே அந்த பேஷண்ட்டோடைய கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வருது. இந்த வளர்ந்தவன் இருக்கான் பார்த்தீங்களா பையன், அந்த அந்த படுத்திருக்கிறவர் வளர்த்து விட்டது தான் இது. அவன் உடனே உழுக்கிறான் போட்டு, ஃபாதர் ஃபாதர் அப்பா அழுகுறாரு, ஃபாதர் அப்பா அழுகுறாரு. இப்போ என்ன அழுதா என்ன? பாவத்துக்கு அழுவணும்ல, செய்த பாவங்கள் அவ்வளோ கிடக்கிற போது கண்ணீர் விட்டு அழுதா தானே அந்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பாக அந்த தகப்பன் அழுதுருப்பார், ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பெற்றுட்டேனே, எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை, எங்கே பெற்றதே எதிரியாக வந்து நின்றுடுச்சு, 2 சாமியார் நிற்கிறாங்க, ஆனால் எனக்கு கடைசியில் கொடுக்க வேண்டிய அந்த அருட்சாதனத்தை கொடுக்க முடியல.
கை கெட்டினதை வாய் கெட்டல. அடுத்த நாள் அந்த மனுஷன் இறந்து போனார் வித்தவுட் சாக்ரமெண்ட். பிள்ளைகளே, இப்போ யாரோட பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இது இந்த மகனோட பிரச்சனையா? இல்லை, வளர்த்ததோட பிரச்சனை, உங்கள் தாய் தந்தையோட பிரச்சனை இது. அதனால தான் நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலே கடவுள் பயம் வேணும். வெளியில் கூட கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, ஜாலியாக காற்று வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஜாலியாக வெளியில் காற்று வாங்கிட்டு உட்காருங்க. உங்கள் ஆத்துமா இருளுக்குள் போகிற போது காற்று கிடைக்காது. பைபிளில் ஒரு பெரிய பணக்காரன் ஏழை லாசர் ஒரு சொட்டு தண்ணியை இந்த பிச்சைக்காரன் கையிலேருந்து விரலில் தொட்டு என் வாயில் விட சொல்லுங்க. நல்லா திரும்பி திரும்பி இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க பிள்ளைகளே. ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு கொப்பில் இல்லை, ஒரு கிளாஸில் இல்லை, ஒரு கையில் மொண்டு ஊற்ற சொல்லுங்க. இல்லை இல்லை, விரல் நுனியில் ஒரு சொட்டு ரத்த தண்ணீரை என்னுடைய வாயில் விட சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ வேதனை தெரியுங்களா? அந்த நரகத்தினுடைய வேதனை. கடவுள் சொல்லியிருக்கிறார், கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். உங்கள் ஆத்மா அழியவே அழியாது. ஒன்று வாழும், இல்லாட்டினா போய் சாகும். ஒன்று மோட்சத்துக்கு போகும், இல்லாட்டினா நரகத்துக்கு போகும். ரெண்டே சாய்ஸ் தான். நீங்கள் நினச்சா இன்றைக்கி மாற்றலாம். பிரைஸ் தி லார்ட். மாற்றணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நான் மாற விரும்புகிறேன், பிரைஸ் தி லார்ட். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. பாடுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சொல்லுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சொல்லுங்க. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இந்த பக்கம்லாம் சத்தம் வரல, இந்த பக்கமும் சத்தம் வரல. கொஞ்சம் இந்த பக்கம், என் காது இங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் மூஞ்சிக்கு தான் சத்தம் கேட்குது முன்னாடி இருந்து. சேர்ந்து பாடுவோமா? நீங்கள் மட்டும் பாடுங்க பார்ப்போம். மாறவே. வெரி குட், எல்லோரும் சத்தமா. என்னை மாற்றிவிடும். சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். பிரதரோட சேர்ந்து இப்போ பாடுவோமா? இந்த வார்த்தையெல்லாம் காதில் வாங்கி வாங்கி வாயில் பாடணும். இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் பாட்டு இல்லை, இது ஜெபமான பாட்டு, ஜெபிக்கிறதுக்கான பாட்டு. ஃபாதர்ஸ் உங்களுக்காக உட்கார்ந்துருக்காங்க பாவ சங்கீதத்தில். யாராவது பாவ சங்கீதம் காலையில் 40 பேருக்கு மேலே வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். இன்னும் பாவ அறிக்கை செய்யாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் நீங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. 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 என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் செயல்கள் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே.
மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. எதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோன்னா, அவர் நமக்கு உண்மையை சொல்லி கொடுக்குறார். பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறத தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நாங்களாக எழுதிட்டு வந்து வாசிக்கலை. அப்போ இதெல்லாம் நம்ம புரிய முடியாத ஒரு இருளுக்குள்ளே நம்ம நிற்கிறோம். அதை புரிந்து கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு எபேசியர் 4:24. எபேசியர் 4:24 வாசிங்க. எதுக்கு உங்களை வாசிக்க சொல்கிறோம் அப்படின்னா, சாமியாராக வந்து பைபிளில் ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்து வாசிக்கலை. அவர் பைபிளில் இருந்து எதோ எடுத்து வா. உங்கள் பைபிள்லேயும் இது இருக்குது, நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பைபிள் எடுத்து டெய்லி வாசிங்க. டெய்லி ஒரு 10 வரியாவது வாசிங்க பைபிளை நம்ம சொல்கிறோம். எதுக்கு? கடவுள் அங்கிருந்து உங்களோட பேசுவார். இதெல்லாம் இருந்தது தான், பைபிளில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது வாசிக்கப்படாததுனால ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் நமக்கு வெளிப்படுத்தப்படாமல் அப்படியே இருக்குது. வாசப்படி வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் வந்து புதைந்து கிடக்குதுன்னா அது பைபிள் தான். ஏன்னா நிறைய குடும்பத்தில் அதை எடுக்கிறதில்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எடுத்து வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:24 கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வராதுங்க. இந்த ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக வரல, நானாக எடுத்து போட்டேன். அதே போல் தான் நீங்களும் பீரோவை திறந்து ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறீங்க. இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு, இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு, இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸுன்னு. அதே மாதிரி தான் கடவுளுக்குரிய காரியத்தையும் நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ளணும். இது நடிப்பு அல்ல. நேற்றிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் வார்த்தையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. நான் கொடுத்துருக்குறேன், எனக்கு முன்னாடியெல்லாம் வராது ஒரு சில விஷயங்கள், நான் கொடுக்க முயற்சி செய்திருக்கிறேன். இப்போ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்கள் பாட்டி ஒருத்தவங்க பார்க்குறப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கண்ணு வா கண்ணு, நல்லா இருக்கியா கண்ணு அப்படின்னு கொஞ்சுவாங்க. அது வரைக்கும் என்னை யாரும் அப்படி கொஞ்சலை. ஆனால் அவங்க கொஞ்சும் போது நமக்கு மனசுக்கு நல்லா இருக்குது. அவங்க கண்ணுன்னு சொல்லும்போது நம்ம எரும மாடு மாதிரி இருந்தாலும் அந்த வார்த்தை நமக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்குது, கண்ணு அப்படின்னும் போது. ஸோ இது மாதிரி அப்போ குழந்தைங்க நம்மகிட்ட வரும்போது நம்ம ஏன் பேசக்கூடாது? அந்த குழந்தைகளுக்கு தெரிகிற மொழி அதானே. அப்போ நான் குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் ஆரம்பித்தேன். எனக்கு வரல, இயல்புபடி வரல. அந்த இயல்பை தாண்டி புதிய மனிதருக்குரிய கடவுளுடைய இயல்பை நான் அணிந்து கொண்டேன். அப்போ என்ன செய்வேன், குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்தேன், செல்லம் குட்டி அப்படின்னு. இப்போ பாருங்கள், அது இயல்பாக மாறிடுச்சு எனக்கு. என்னால் சும்மா இருக்க முடியாது, குழந்தைகளை பார்த்தா நம்ம கொஞ்சாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அதுதான் பூஸ்ட், அதுதான் ஒரு சக்தி. நம்மளை அன்பு செய்கிறாங்க எல்லாரும். பாருங்களேன், இன்றைக்கி இதை போல கடவுளுடைய மனிதருக்குரிய அந்த இயல்பை, புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதர் கடவுளுடைய இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளணும். கடவுள் பாருங்கள், சீராக்கியின் ஞான நூல் 17:3 சொல்கிறாரு, நாங்கள் இப்போ இந்த உலகத்தில் போராட வேண்டும் அப்படின்னு சொல்கிற போராட்டத்திற்கான காரியத்தெல்லாம் நீங்கள் போராடாமல் தோற்று போகிறதுக்கான வழிகள் இல்லை. ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். சீராக்கியின் ஞான நூல் 17:3 சொல்லுது பாருங்கள், தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கும் வழங்கினார்.
தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். அவருடைய சாயலில் நம்மளை உருவாக்கினதுனால அவர் என்ன கொடுக்கிறாரு? அவருக்கு உள்ளதை போன்ற வலிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் வலிமையை கொடுக்காம இல்லை, தீமையை எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அவருடைய வலிமையை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். எது சரி எது தப்புன்னு அறிகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். புரிந்து கொள்ளணும். குட்டி பசங்க முன்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க. குட்டி பசங்க முன்னாடி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. கண்ணு நீ வாடா கண்ணு, இங்கே வாயேன், நீங்கள் வாயேன், இங்கே உங்களை தான் வாங்க, சும்மா வாங்க, பயப்படாதீங்க, வாங்க, சும்மா வாங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், வாங்க. ஐயா ஐயோ, முன்னாடி உட்காந்தது தப்பாக போச்சு. சரி, இன்றைக்கி பர்த்டே பேபி ரோத்மேனா? யார் ரோத்மேன்? இவரா அவரா? 2 பேரும் ட்வின்ஸு, அடையாளம் தெரிய மாட்டேங்குது நமக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே, வாழ்த்து சொல்லுவோமா கைத்தட்டி? வாங்க. ரோத்மேன் பேர் மறந்துட்டாரு. ரோத்மேன், இவர் பேர் கேம்ரோன். 2 பேருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. வெரி குட். காலையிலேயே வந்துட்டாங்க 2 பேர், விஷ் பண்ணி பிளஸ்ஸிங்லாம் வாங்கிட்டாங்க. இப்போது யார்கிட்ட கேள்வி கேட்கலாம்? 2 பேரும் மாற்றி காட்டுறாங்க, அவன்கிட்ட கேளுங்க. சரி, 2 பேர்த்துக்கிட்ட கேட்குறேன். என்ன ஒரு கேள்வி? இப்போ அம்மா வந்து உங்களுக்கு பர்த்டே ஸ்பெஷல் ஒன்று கொடுக்குறாங்க. நல்லா சாப்பாடு சமைச்சு கறி மீனெல்லாம் வச்சு நல்லா ஒரு செஞ்சு வச்சுருக்குறாங்க. சாப்பாடு கம கமன்னு, ஆட்டுக்கறி குழம்பு ஸ்மெல் வருதா? இன்னொரு தட்டில் மாடு பசுமாடு போட்ட சாணி, அதுவும் கம கமன்னு வாசம் வருது. என்ன அவன் மூஞ்சி சுளிக்கிறான் அப்படியே. இப்போ 2ஐயும் வச்சுட்டு எதையாவது எடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்கிறாங்க. நீ எதை சாப்பிடுவீங்க? சாப்பாடை சாப்பிடுவீங்களா, சாணியை சாப்பிடுவீங்களா? அவன் சொல்லிட்டான், நீ சாப்பாடா? சரி, எப்போதும் சாப்பாடு தானே சாப்பிட்றோம். ஒரு நாள் இந்த சாணியை அவன் முழிக்கிறான். பர்த்டே அன்னைக்கு என்னை கூப்பிட்டு அம்பளுக்கிறியாடா, வெளியில் வாடா, உன்னை கல்லை விட்டு அடிக்கிறனாலே அப்போ சாப்பிட்லாமா அதை? இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இந்த சாணியை சாப்பிடுவியா? சாமியார் சொல்கிறார், நான் சொல்கிறேன் நீ சாப்பிடுவியா? சாப்பிட மாதிரி. எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? 7 படிக்கிறார், நீங்களும் 7. 2 பேரும் 7 தான் படிக்கிறாங்க. 7 படிக்கிறவங்களுக்கு இதை விட கம்மியாக கூப்பிட்டுருந்தாலும் சொல்லியிருக்கோம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸும் சொல்லும், இதே தான் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த குழந்தைகளுக்கு தெரியுது இது சாணி, இது சாப்பாடு, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது தெரியுது. இதுதான் கதை. இப்போது வெரி குட். நீங்கள் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க, சரியாக சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். காட் பிளஸ் யூ. வெரி குட். போய் உட்காந்தீங்க. அப்பாடா, சாணியோட விட்டுட்டான் நம்மளை. ஏதோ கேள்வி கேட்க 2 பேரும் ஒரே பாருங்கள், இதான் ட்வின்ஸு, சைமல்டேனியஸாக சொல்கிறாங்க. பதில் யாரா சொல்கிறான்னா 2 பேரும் ஒருத்தனை காட்டிக்கிறாங்க. பாருங்கள், வெரி குட். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த குழந்தைங்களுக்கே தெரியுது பாருங்களேன், உடம்புக்குள்ளே போகிறது சாணி போகக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? 2 பேரும் அமைதியாக நின்ட்டாங்க பார்த்தீங்களா? இதுக்கு பதிலே கிடையாது. டேய், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுடா, அது ஏன் சாப்பிடக்கூடாதுலாம் கதையெல்லாம் கிடையாது, பதில் கிடையாது, நோ. பார்த்தீங்களா? இன்றைக்கி உடம்புக்குள்ளே போகிறது குழந்தைங்களுக்கு கூட தெரியுது, உங்கள் ஆன்மாவுக்குள்ளே போகிறது. நேற்றே சொன்னல, உடலை போல ஆன்மாவும் ஒரு உடல், காண முடியாமல் உள்ளே ஏங்கி கொண்டிருக்கிற உடல். அதைத்தான் துவக்கத்தில் சொன்னேன். அந்த உடலுக்கு வலி இருக்குது, அந்த உடலுக்கு உணர்வு இருக்குது, அந்த உடலும் சாப்பாடு கேட்குது டெய்லி. அது என்ன சாப்பாடு? வார்த்தைங்கிற மண்ணா. இதுதான் அது உணவு. நீங்கள் சொல்லலாம், என்னமோ பைபிள் எழுதி வச்சிருக்கிறத போய் உணவுன்னு சொல்கிறாரு. ஆமாம், பைபிளை நீங்கள் எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் அது உணவாக, ஆன்மாவுக்கு உணவாக போகுது. சாப்பாடை வச்சுட்டு இப்படியே வாசத்தை மோந்து பார்த்துட்டு போனால் உங்களுக்கு உணவு கிடைச்சிருமா? அப்படி தான் நம்ம நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு வரோம், வாசிக்கிறாங்க, வாசிச்சிக்கோ, எதை வேணாலும் வாசிச்சிக்கோ.
எதுவும் உள்ளே போகல. இதை தான் பிசாசு ரொம்ப குறிப்பாக செய்கிறான். குருவானவர் வாசிக்கிற போது அவன் என்ன செய்கிறான்? உங்கள் காதை மூடி விட்டுறான். காதுக்குள்ளேயே போவாது, மனசுக்குள்ளே போவாது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு பாருங்க. செருப்பை போடும்போது யோசிங்க, முதல் வாசகம் என்ன, ரெண்டாவது வாசகம் என்ன, மூணாவது நற்செய்தி வாசகம் என்ன வாசித்தாங்க. நீங்கள் ஒரு கேள்வி உங்களை கேட்டு பாருங்களேன். மூணையும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, யூ ஆர் பாஸ், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. திருப்பி உள்ளே வந்து பைபிள் எங்கேயாவது இருக்கான்னு எடுத்து இன்றைக்கி என்ன வாசகம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அப்படி ஒரு கண்டிஷன் போட்டோன்னா முக்கால்வாசி பேர் கோயிலை விட்டு வெளியிலே போக முடியாது. ஏன்னா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம திருப்பலிகள் எல்லாம் ஒரு பலனற்றதாக மாறி போகுது. திருப்பலியில் பலன் இல்லாமல் இல்லை, அட்டன் பண்ணுற நம்ம சரியில்லை, வார்த்தையை நம்ம உள்ள தள்ளுறதில்லை. அதனால தான் ஆண்டவர் வார்த்தையாகிய மன்னாவை உண்டு வாழ்வு பெறுங்கள். ஆண்டவர் சொன்னது தான், நானே வாழ்வு தரும் உணவு. அது எது? இதுதான். என்னையா பைபிளில் 2 வார்த்தை எழுதி வச்சுக்கிட்டு வாழ்வு தரும் உணவுன்றீங்க? இது கிடைக்காததுனால தான் இன்றைக்கி அநேக ஆத்துமாக்கள் இறந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இந்த ஜெப கூட்டங்கள், அதனால தான் ஞாயிறு வழிபாடுகள், அதனால தான் கோயிலுக்கு வாங்க. ஏன் இவ்வளோ பெரிய கோயில் இந்த இடத்துல கட்டணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது இவ்வளவு அழுத்தமானதாக எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கோயில் கட்டி? பல 100 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ இந்த கோயில் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? எதற்காக இது கட்டப்பட்டது? இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் வார்த்தையினாலே வாழ்வடையணும். அதனால தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயில் கட்டப்பட்டதனுடைய நோக்கமே இங்கே வருகிற ஆத்துமாக்கள் ஆன்ம உணவை பெற்று மகிழணும். இது கிடைக்காததுனால தான் இன்றைக்கி பாருங்கள், கடவுளுடைய ஆவி தன்னிலை இழந்து, அந்த சாயலை இழந்து மனிதர்கள் அவமானத்தின் அடையாளமாக போயிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில், கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நிறைய சங்கடங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. திருமணங்கள் உடையுது. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது பொய் இல்லை. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் நடக்கிறது உங்களுக்கே தெரியும். அன்பு உறவு இல்லை, தாய் தந்தையர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க. 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 5 பிள்ளை 10 பிள்ளை பெற்றவங்கள்லாம் நடுத்தருவில் கிடக்கிறாங்க. ஒரு தாய்க்கு வச்சு சோறு போடுறதுக்கு இன்னைக்கு மனசு இல்லை. நீ மாடி மேலே மாடி கட்டி வீடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிற. வயிறே தெய்வம். கோயிலுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. கணவர் வேலைக்கு போகிறாரு, கடலுக்கு போகிறார், தொழிலுக்கு போகிறார். எதுக்கு போகிறாரு? வயிற்றுக்காக போகிறார். எத்தனை நாள் போகிறார்? எல்லா நேரமும் போகிறார். பெண்கள், வீட்டு மனைவிகள் உங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கையை விட்டு எண்ணிடலாம் இங்கே இருக்கிற ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. எங்கே போனாங்க? எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. எதுக்கு போனாங்க? வயிறே தெய்வம். உங்களுக்கு பங்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கடவுளை அவமானப்படுத்திவிட்டு அதிலே வரக்கூடிய அந்த சம்பாத்தியத்தில் நீங்கள் வயிறு வளர்த்தால் நீங்களும் இந்த வேதனைக்குரியவர்களாக மாறுவீர்கள். வயிறே தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு. பிள்ளைங்க படிப்பீங்க, அப்பாவை நரகத்துக்கு தள்ளிட்டு நீ படிக்கிற படிப்பு உனக்கு வெற்றியை கொடுக்குமா? அப்பாட்ட சொல்லு, எனக்கு சின்ன ஒரு கல்லூரியில் சேர்த்து விடுங்கப்பா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு லட்சத்தில் கட்ட வேண்டாம், நீ கோயிலுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாத, தொழிலுக்கு போக வேண்டாம், நீ கோயிலுக்கு வா, உன் ஆத்துமாவை நீ காப்பாற்றிக்கணும், வாங்க. எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் அப்பா அம்மா காலில் விழுந்து கதறீங்க. எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவியை கட்டாயப்படுத்துறீங்க, மனைவி கணவனை கட்டாயப்படுத்துறீங்க. ஆலயத்தில் ஆண்டவரை தேடி வர வயிறே தெய்வம். எது எக்கேடு கட்டாலும் போதும் நமக்கு சேர வேண்டியது கிடைக்கணும். அவர் நாசமாக போனால் என்ன, நரகத்துக்கு போனால் என்ன, உழைச்சி கொண்டு வந்து காசை போடு. பாருங்கள், இந்த சமூகங்கள் இன்றைக்கி நகையிலையும் நட்டுலையும் நம்ம எல்லாம் நட்டு கலந்து போய் நிற்கிறோம், சொத்துலையும் தான் நிற்கிறோம். எனக்கு தெரியாது, புரியாது. ஒரு தடவை வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன், என் காரில் பக்கத்தில் ஒரு அம்மா வண்டியில் உட்காந்துருக்காங்க, யாருன்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய சரடு, கழுத்தில் பெரிய பெரிய நகை, செயின், ஒரு பெரிய பட்டை செயின். எனக்கு உண்மையாலுமே ஒரு யோசனை வந்துச்சு, இந்த மாதிரி போட்டுட்டு வரதுக்கு இவங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்காதா அப்படின்னு நினச்சேன். வெக்கமாக இருக்காதா கேட்டால் இந்த மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு எளியவர் ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் இப்படி போகிறீங்க, ஏதோ 1-2 போட்டுக்கலாம் ஆசைக்கு, ஒரு டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறீங்க, போட்டுக்குங்க. பெரிய பணக்காரங்களாம் அப்படி போடுறதே இல்லையே. பாருங்கள், இன்றைக்கி சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்குறோம்,
இன்னைக்கு எளியவர் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க, ஒன்றும் போட முடியாதவங்க, அவங்களால அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வர முடியல. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், ஒரே சண்டை. என்ன சண்டை? நகை இல்லை, நான் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். அந்த அம்மா சண்டை போடுறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் உன் நகையை தான் பார்க்குறாங்களா எல்லாரும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உண்மையாக அதில் தான் பார்க்குறாங்க. நான் சொன்னேன், அந்த சகோதரி வெக்கப்படுறாங்க. ஃபாதர் ஒன்றுமே இல்லை ஃபாதர், நான் எப்படி ஃபாதர் போவேன்னு அந்த சகோதரி அழுதாங்க. பாருங்க, அந்த சகோதரிக்கு இல்லாத ஒரு நிலையில் வெட்கத்தை கொடுத்தது யாரு? போட்டுக்கிட்டு போகிறோமே நம்ம கொடுத்த வெட்கம். யார் மாற்றுறது? இதெல்லாம் நம்ம தான் மாற்றணும். கடவுள் வருவாரா? நம்ம மாற்றணும். இந்த தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வயிறே தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு. வார்த்தையெல்லாம் பார்த்தீங்களா? மானக்கேடே அவர்கள் பெருமை. மானக்கேடு. நீங்கள் மாடி மேலே மாடி கட்டி கோடி கட்டி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு என் பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மேய்க்கிற எருமை இருக்குதே, அது உங்களுக்கு மானக்கேடு என்று விவிலியம் சொல்லுகிறது. நாங்கள் சொல்லலை பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. பல இடத்துல ஆண்டவர் இதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பல இடத்துல அவர் உணர்த்தி அவர் டயர்டாகி போயிட்டார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் வருகிறது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்க. அழிவே வயிறே அவர்கள் தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு, மானக்கேடே அவர்கள் பெருமை. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இவ்வுலகத்தின் தெய்வம் பாருங்க, மனிதர்களுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. அதனால் என்ன நடக்குது பாருங்க. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. அவங்களால அதை பார்க்க முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க? ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உலகம் கொடுக்குற நற்செய்தியை எடுத்துக்கிறாங்க. உலகம் சொல்கிற நற்செய்தி என்ன? எவன் வாழ்ந்தா என்ன, எவன் செத்தா உனக்கு என்ன, தாயை நீ ஏற்றுக்கிட்டா என்ன, தாயை அவமானப்படுத்தினா என்ன. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க, தந்தையர்கள் இருக்கிறீங்க. யோசித்து பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்குறேன். எத்தனை வீடுகளில் பிள்ளைகள் அப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. சின்ன ஒரு அடையாளம், எங்கள் அம்மா வந்துச்சு, எங்கள் அம்மா போச்சு, பிள்ளைங்க அப்படி தான் கூப்பிடுது உங்கள் வீட்டில். நீங்கள் அதை காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறீங்க. இதே வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் போய் டீச்சர்கிட்ட பயன்படுத்த முடியுமா? டீச்சர் வா டீச்சர் சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறீங்க? எல்லாம் முறைக்கிறீங்க. அப்படியே இவனை அடுத்த தடவை இந்த பக்கம் கூப்பிடவே கூடாது, நம்மளை நெஞ்சில் ரத்தம் வர மாதிரி பேசுகிறான், இவனை விரட்டி அடிக்கணும். மனசுக்குள்ளே யோசிச்சவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க, பிரைஸ் தி லார்ட். என் குட்டி புள்ள ஆர்வமாக சொல்லிட்டான். இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன் பாரு இவங்களுக்காக. இவங்கெல்லாம் எது சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு குழந்தை பிள்ளை ஞானமாக வெளிப்படுது. பாருங்கள் பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லுது? 10 கட்டளை என்ன சொல்லுது? தாய் தந்தையை மதித்து நட. மதிக்கிறதுல முதல் பாடம் என்ன? அப்பாவை வாங்கன்னு கூப்பிடணும், அம்மாவை வாங்கன்னு கூப்பிடணும். குழந்தைங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்கணும்? தாய் தந்தையை கற்றுக் கொடுத்துருக்கணும். விட்டுட்டீங்களே. அப்போ தாய் தந்தையை மதித்து நடக்க தெரியாத பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்து நிற்க போகுது? படித்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, வீட்டில் அப்பா அம்மாவை வா போன்னு கூப்பிடுறீங்க. இது என்ன, எதனுடைய அடையாளம்? தமிழ் படிச்சிருக்கிறீங்கள, நாய் வருது, பன்னி வருது, நியூட்டர் ஜெண்டருக்கு கூப்பிடுறது. நாய் வருது, பன்னி வருது, ஃப்ளாஸ்க் அங்கே இருக்குது. இப்படி தான் நியூட்டர் ஜெண்டரில் தான் இதெல்லாம் சொல்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், அதே வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். நாய் வருது, எங்கள் அம்மா வருது. நாய் போகுது, எங்கள் அம்மா போகுது. உங்கள் அப்பா வந்துருச்சாடா? எங்கள் அப்பா வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பன்னியும் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் அப்பாவும் வந்துக்கிட்டே இருக்குது. பொருளை போல, விலங்கை போல அவர்கள் உங்களை பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? ஒரு சின்ன அடையாளம் தான் இது. இதுவே தப்பாக இருந்தால் முதல் கோணலாக இருக்குது, முற்றும் கோணலாக போகுது. நீங்கள் சுதாரித்து கொள்ளுங்க. நாங்கள் எச்சரிக்கை மணியை தான் அடிக்க முடியும். தேவ பிள்ளைகளை, இவ்வுலகின் தெய்வம்
நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை மூடிடுச்சு. பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்க. இந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறார் 2 கொரிந்தியர் 4:4. அதே ஆண்டவர் சொல்கிறாரு 2 பேதுரு 1:4 என்ன சொல்கிறாரு? தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி. தீய நாட்டத்தால் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குறுதிகளை, ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கடவுள் கொடுப்பாரு? சின்ன சின்ன காரியத்திலலாம் யார் ஆசீர்வாதமாக நல்ல ஒரு மகிமையோடு இருக்கிறாங்களோ, நம்பிக்கைக்குரிய பணியாளராக இருக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட தான் கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், பொறுப்பை கொடுக்க போகிறார். அதான் சொல்லிட்டாரு, சின்ன சிறிய காரியத்தில் யார் விசுவாசமாக நீதியாக இருக்கிறியோ உங்ககிட்ட தான் அடுத்த காரியத்தை கொடுப்பேன். யோசித்து பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது பிள்ளைகளை. இது அறியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்துல நம்ம மன்றாட வேண்டிய ஒரு சூழலில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே என் கூட வாங்க, உங்கள் விட்டால் யாரும் இல்லை இயேசுவே, எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம மன்றாடணும். பாடலை பாடுவோம். எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே, உம்மை விட்டால் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது, உணர்த்த முடியாது. நீங்கள் ஜபிக்கணும் பிள்ளைகளே. நான் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்ததுன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில், இதயத்தில் விதைக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க. நான் மனுஷன், நான் கடவுள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதோ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வுலகின் தெய்வம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த உலகின் தெய்வம்னா யார்? இந்த மொபைலில் ChatGPTன்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டு பார்த்தேன். சரி, நான் தான் சொல்கிறது சரியா தப்பான்னு தெரியல. நான் எப்போதுமே இந்த உலகின் தெய்வம்னு பிசாசை தான் நம்ம சொல்லுவோம். சரி, ChatGPT என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அதில் போட்டு பார்த்தேன் பாருங்கள். அதில் அவன் ChatGPT நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது பாருங்கள். அது என்ன சொல்லியிருக்கு? இந்த உலகத்தின் தெய்வம்னு நீ என்ன கேட்குறேனோ அதை தான் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. இங்கு சொல்லப்பட்டுள்ள உலகின் தெய்வம் என்பது சாத்தான், பிசாசு, எதிரி ஆகும். பார்த்தீங்களா? ChatGPTயில் ஒரு மிஷின் சொல்லுதுங்க. உங்களுக்கு இது தெரியாமல் இருந்திருந்தா இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. உலகின் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. யோவான் 12:31 சொல்லுது, இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறது, இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14:30, இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? அவன் தான் இன்னைக்கு உங்கள் வீட்டையும் இந்த ஊரையும் உங்கள் குடும்பத்தையும் கூட பிடிச்சு வச்சிருக்கலாம். நீங்கள் நினச்சா விரட்டலாம் அவனை, நீங்கள் நினச்சா எதிர்த்து போராடணும். உங்களுக்குன்னு ஒரு சில வேல்யூஸை கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமே நான் இப்படி தான் இருப்பேன். இதுதான் இன்னைக்கு சவால். இந்த தியானத்திற்கான எதிர்வினை என்ன? அது கூட்டிகிட்டு போகிற போக்கிலேயே போகாதீங்க. இன்னைக்கு நான் எதிர்த்து போராடுவேன். ஆண்டவருக்கு சொல்ல முடியுமா? உம்மை விட்டால் யாரும் இல்லை இயேசுவே. பாடலை பாடி ஆண்டவர்கிட்ட வல்லமையை கேட்போமா? உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. எல்லோரும் உம்மை விட்டா யாரோ இல்லை ஏசையா. வெரி குட். உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. எல்லாரும் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனி விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தயவு செய்து புரிந்து கொள்ளணும். பாருங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவ்வுலகின் தெய்வம் கண்களை எல்லாம் குருடாகிருச்சு. கடவுள் சொல்ற நற்செய்தி புரியல. அதனால தான் அவன் தீர்ப்புக்குள்ளாவது போல நீங்களும் தீர்ப்புக்குள்ளாவீர்கள். அதனால தான் சொல்கிறோம், அதில் உள்ளாகக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல வரோம். ஆண்டவர் பிரிக்கிறார் இல்லைங்களா? வலப்புறம் இடப்புறம் பிரிக்க போகிறார். யார் யாரை பிரிக்க போகிறாரு? வலப்புறம் இருக்கிறவங்களாம் யார் யார் அவங்களாம்? பொதுவாக சொல்லும்போது சொல்லுவாங்க, இவங்களாம் நல்லவங்க, இவங்களாம் கெட்டவங்க. இவங்க கெட்டது செஞ்சாங்களா? இவங்க நல்லது பண்ணாங்களா? நல்லா பார்த்தீங்களா? அந்த பைபிளில் அது வாசிக்கும் போது கேட்டிருக்கீங்க தானே? இந்த வலதுபுறம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? என்ன தெரியலையா? இல்லை சொல்ல மாட்டீங்களா?
வலப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் வலப்புறம் இடப்புறம் பிரிப்பார் இல்லை. இப்போ வலப்புறம் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? நான் பசியாக இருந்தேன் சோறு போட்டேன், நான் பசியாக இருந்தேன் எனக்கு பிரியாணி கொடுத்த, அப்படி சொல்லுவாரா? பசியாக இருந்தேன் சோறு போட்டேன், தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்த, சிறையில் இருந்தேன் என்னை வந்து பார்த்த. இவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? பசியாக இருந்தேன் நீ சாப்பாடு கொடுக்கல. இது சொன்னாரா? நான் பிரியாணி கேட்டேன் நீ பழைய சோறு போட்ட, அப்படி சொல்கிறாரா? இல்லை. நான் தண்ணி கேட்டேன் நீ சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுன, அப்படி சொல்கிறாரா? இல்லை. இப்போ நல்ல அறிவோடு புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லவர்கள் கெட்டவர்கள்னு பிரிக்க போகிறதில்ல. வேலை செஞ்சவங்க, செயல்பட்டவர்கள் செயல்படாதவர்கள். இப்போ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் நிற்கிறீங்க? நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? செயல்படுறவர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா, செயல்படாதவர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்ல பப்ளிக்காக சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, சாமியார் வந்தார், உங்கள் ஊருக்கு வந்தார். இவர் இந்த ஊருக்கு விருந்தாளி. நான் எத்தனை பேர் வந்து என்னை சாப்பிட கூப்பிட்டீங்க? சாமியார் பார்த்துப்பாரு. சரி, சாமியார் பார்த்துப்பாரு. சரி ஃபாதர், ஃபாதர் வந்திருக்கிறாரு, நான் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு குழம்பு வச்சு தரேன், சாமிக்கு கொடுங்க. ஏன் நமக்கு அந்த யோசனை வரல? இன்றைக்கி நான் வரேன், இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு நிறைய குருக்கள் வந்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கர்ட்டசின்னு சொல்லுவாங்க, கேட்கலாம்ல? உங்கள் வீட்டில் விசேஷம் வரும், திருவிழா வரும், ஊரில் இது வரும், கிறிஸ்மஸ் வரும். எத்தனை பேர் பங்குசாமியை நினச்சி பார்க்குறீங்க? சிஸ்டரை நினச்சி பார்த்துருக்குறீங்க? உங்கள் வீட்டில் சோறாக்கும் போது கொஞ்சத்தை குழம்பு வைக்கும் போது சாமிக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பா, சிஸ்டருக்கு கான்வெண்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பா. சில பேர் எடுத்து வைப்பாங்க, வந்து சாமி தின்னு நான் பார்த்துட்டு தான் போவேன். அவள் கொடுத்ததை திம்பேன், நான் கொடுத்ததை திங்க மாட்டியா? அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லையா? இப்போ பாருங்கள், உறவு என்பது என்ன, அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். பட்டீங்களா? செயல்படலைன்னா செயல்படுங்க. சாமியாரை கவனிச்சிக்கிறது மட்டும் சொல்லலை. நான் ஒரு பெரிய பணக்காரர், என்னை போல் ஒரு பிரசங்கியார், ஒரு ஃபாதர், அவர் வந்து சொல்கிறார், அந்த பணக்காரர் சொல்கிறார், என் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. என் வீட்டில் நிறைய மன உளைச்சலுக்கான காரியங்கள், பிள்ளைங்க வாழாமல் வந்து கிடக்குது, நான் எடுத்த காரியம்லாம் தோற்றுருச்சு, மனைவிக்கு எனக்கு சண்டை, காசு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பிரச்சனை என்னன்னு தெரியல. மனம் குழம்பி போய் வராரு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களை மந்திரிச்சு விட்டுவாங்க. உடனே ஃபாதர், இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, இல்லை ஃபாதர் நீங்கள் கண்டிப்பாக வரணும், வந்து எங்கள் வீட்டை மந்திரிக்கணும். அப்புறம் போகிறார் ஃபாதர். வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதருக்கு ஒரு உணர்த்துதல், தூய ஆவியானவர் உணர்த்துறார். ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு உணர்த்துதலின்படி கேட்குறாரு, உங்கள் அம்மா இருக்காங்களான்னு கேட்குறாரு. உங்கள் தாய் இருக்கிறாங்களா? இருக்காங்க ஃபாதர். உயிரோடு இருக்காங்களா? இருக்காங்க. எங்கே இருக்காங்க? பின்னாடி தான், வீட்டில் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க, வீட்டில் பின்னாடி இருக்காங்க, அவங்கள பார்க்கணும். ஃபாதர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறாரு, போய் அவங்க அம்மாவை பாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ அவங்கள பார்க்க முடியாது, அவங்க கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சமாளிக்கிறார். இல்லை அவங்க ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு அவங்கள போய் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு. அவர் வேறு வழியே இல்லாமல் கூட்டிகிட்டு போனாராம். வீட்டினோட வீடு கடல் மாதிரி இருக்குது. வீட்டில் இப்படி பூந்து அப்படி பூந்து அப்படி பூந்து அப்படி பூந்து அப்படி பூந்து அப்படி பூந்து அவ்வளோ அறைகள், வீடு மேலே அறை கீழே அறை எல்லாம் ரூம்ஸு நிறையா இருக்குது. அப்படியே போய் கொல்லை வாசப்படிக்கு போய் பின்னாடி போனால் ஒரு சின்ன ஓட்டு கட்டடம், வக்கல் மாடெல்லாம் கட்டி கிடக்கு, அதில் ஒரு ஓரமாக அவங்க அம்மா படுத்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் பிள்ளைகளை, அவங்க அம்மா பார்த்தோன்னையும் ஒரு பழைய பாத்திரம், இந்த சினிமாவில் காட்டுற மாதிரியே தான் பழைய பாத்திரம், அங்கே 2-3 சாப்பாடு சாமான் அங்கே வந்து சாப்பாடை வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா சாப்பிடும், பாவம் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. போய் பார்த்தோன்னே ஃபாதர் சொன்னார், அவன் ஆசீர்வாதம் இங்கே வீணாய் கிடக்கிறது, இந்த தாயை உயர்த்து, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்ன்ட்டு நம்ம ஃபாதர் ஏஜ் போயிட்டார். நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் எப்படி நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார் பிள்ளைகளை. அதனால தான் ஆண்டவர், ஏமாற்றுகிற பிள்ளைகள் நிறைய தோண்டிட்டாங்க. இன்றைக்கி நம்மளே ஏமாற்றிக்கிறோம், மற்றவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம்.
ஏமாந்துடாதீங்க. பாருங்க, ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், இவர்களே எதிர் கிறிஸ்துக்கள். 2 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்து மனிதராய் வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஃபரிங், துன்பம் வேண்டாம், உனக்கு துன்பமே வேண்டாம், நிம்மதியாயிரு, எல்லாரும் அப்படியே காசு பணம், உனக்கு காசு தான் வேணும், காசு தான் வேணும், காசு தான் வேணும், உறவு வேண்டாம், யார்கிட்டையும் பேசாத, எல்லாத்தையும் தள்ளி வை. நல்லா கவனிச்சுக்கங்க, கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களின் சமூதித உறவு பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை விசுவசிக்கிறேன். ஏன்னா அங்கே எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மற்றவர்களை ஏற்று வாழ தெரியலன்னா அங்கேயும் நீ தனிமைப்படுத்தப்படுவ. அந்த தனிமை எங்கன்னா நரகம். இங்கே சேர்ந்து வாழ்ந்தினாதான் உனக்கு அங்கேயும் சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் கிடைக்கும். இங்கே தாயை சேர்க்காதவன். அதனால தான் தாய் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளை முன்னாடி வச்சிருக்குது. புனிதர்களான புனித சூசையப்பரை ஏன் முன்னாடி வச்சிருக்குது? ஏன் திருச்சபை புனிதர்களுடைய லிஸ்ட்டை முன்னாடி வச்சிருக்குது? இவர்களுடைய ஒன்றிப்பை ஏன் தாய் திருச்சபை அழுத்தமாய் பேசுது? அங்கே இந்த ஒன்றிப்பில் இருக்கணும். அங்கே போய் நீ ஒன்றா இருக்கணும்னா இங்கேயும் நீ ஒன்றா இருந்தால் தான் அந்த ஒன்றிப்பு அங்கே கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சத்தமா, பிரைஸ் தி லார்ட். ஏத்துக்கிறவங்கெல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. ஒத்துக்கிறவங்க ஹல்லேலூயா, கை கீழே போடுங்க. ஒத்துக்காதவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒத்துக்க மாட்டீங்களா? ஒத்துக்கிட்டா ஒத்துக்கங்க, ஒத்துக்காட்டி போங்க. இதுதான் உண்மை. பாருங்க, பைபிள் கொடிய நாட்கள் வர இருக்கின்றன. 2 தீமோத்தேயு 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய நாட்கள் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எங்கே எதையோ நம்ம பேசலை, ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அந்த கொடிய நாட்கள் வரும்போது இந்த செயல்படாதவங்க எப்படி இருப்பாங்க, இந்த ஏமாத்துற கூட்டம் எப்படி இருக்கும்? தங்களையும் ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. தன்னலம் நாடுவோர், தன்னலம் நாடுவோர். தனக்கு வேணுங்கிற வரைக்கும் தான் புருஷன் பொண்டாட்டி. அப்பா அம்மாவை விரட்டியாச்சு, அப்பா அம்மா வயசாகி போச்சு, அவங்க வேண்டாம், அவங்கள தூக்கி தூர போட்டாச்சு. அப்பா அம்மா வேண்டாம், இப்போ புருஷன் பொண்டாட்டி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? அங்கேருந்து லாபம் இருக்குது, ஏதோ ப்ராஃபிட் ஓரியன்ட். அவங்களால ஒரு பலன் இருக்குது. பலன் எப்போ இல்லையோ அப்போ கழட்டி விட்ருவாங்க. நீங்கள் என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சீங்களோ அதை உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்ய போகிறாங்க பாருங்கள். அதுதான் கற்றுக்கிட்டாங்க அவங்க உங்ககிட்டேருந்து. தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர். கோயிலாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், எல்லாம் பின்னாடி, காசு முன்னாடி. காசுக்காக ஞாயிற்றுக்கிழமை பூசையாக இருந்தாலும் நான் தூக்கி தூர போட்டுட்டு போவேன். ஞாயிற்றுக்கிழமை போனால், அன்றைக்கி போனால் 1000 ரூபா சம்பளம், மற்ற நாள் போனால் 500 ரூபா தான் சம்பளம். பாருங்கள், 500 ரூபாய்க்கு உன் ஆத்மாவை விலை பேச முடியுமா? யோசித்து பாருங்கள் பிள்ளைகளை. இன்றைக்கி அது பெருசாக தெரியும். ஆனால் ஒரு பக்கம் உனக்கு வந்துக்கிட்டு இருக்கும் காசு, இன்னொரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். புரியாது. ஆஸ்பத்திரிக்கு போவோம், அழிவில் போவோம், நாசத்தில் போவோம். போராடி போராடி நீ இழைச்சி போய் கிடப்ப. பெருமூச்சு தான் உனக்கு விடையாய் நிற்க போகுது. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர். நான் யார் தெரியுமா? என் குடும்பம் தெரியுமா? இந்த வீம்பு. செருக்குடையோர், பழித்துரைப்போர். அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்தியே பேசுறது. வாயை திறந்தா அவன் என்ன பெரியவனா, அவன் என்ன பெரியவளா, அவன் பிச்சைக்காரி, அவன் நான் பார்த்து போட்டு வளர்ந்தவன். பாருங்க பேச்சு. இந்த பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களே பொண்ணு பார்த்துக்கிறாங்க, அவங்களே மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க. அப்பா அம்மாட்ட வந்து காதில் சொல்லிடுறாங்க, நீ கட்டி வச்சினா மரியாதையாக உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நானே பண்ணிப்பேன். பாருங்கள், இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர். கடன் வாங்குறப்போ ஐயான்னு காலை பிடிக்கிறது, அப்புறம் நன்றியே இருக்காது. கடன் கொடுத்தவனை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது. இந்த பாரு, சும்மா இந்த காசை கொடு காசை கொடுன்னு சொல்லேன்னு வச்சுக்கா, எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். கடன் வட்டி இல்லாம கொடுத்தவங்க நிறைய பேர் வாயை திறந்து கேட்க முடியாமல் அப்படியே நெஞ்சில் ஈரக்கொலையை எப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஃபாதர், அவங்க கஷ்டத்தில் வந்து என்கிட்ட கதறி அழுதாங்க. ஃபாதர், நான் கடனே வட்டியே இல்லாமல்
கொடுத்துருமா திருப்பின்னு கொடுத்தேன். என் புருஷனுக்கு தெரியாமல் என் செயினை வச்சு கொடுத்தேன் ஃபாதர். ஆனால் இப்போ சொல்கிறாங்க, நீ வாங்குகிற விதத்தில் வாங்கி பாரு. தேவ பிள்ளைகளே, கடன் வாங்குகிறவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் தான். ஆனால் நீ ஏமாத்தின அப்படின்னா, நன்றி இல்லாமல் நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வேதனை மிக பெரிதாக இருக்க போகிறது. தூய்மையற்றோர், அன்பு உணர்வு அற்றோர், நம்ம தாய் நம்ம தந்தை நம்மளை தூக்கி மடியில் போட்டு, நம்ம சின்ன குழந்தைய இருந்தப்போ தாயின் மடி தான் டாய்லெட்டு, அந்த டாய்லெட்டில் தான் நீ எல்லாம் போன. அந்த தாயை தந்தையை இன்றைக்கி நான் தராசு வச்சு தூக்கி பார்க்குறேன். நீ அவங்க எவ்வளோ மோசமானவர்களாக இருந்தாலும் உனக்கு தாய், உனக்கு தந்தை, அவர்களை அன்புணர்வோடு நீ ட்ரீட் பண்ணணும். உன்னோடு பிறந்த சகோதரன் நீ மன்னிக்கணும். அன்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒத்து போகாதோர், ஒரு பொது காரியத்தில் குடும்ப விஷயத்தில் ஒருத்த மட்டும் தனியாக நிற்கிறது, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். பங்கு சமூகத்திலலாம் எங்களுக்கு பெரிய தலைவலியே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவன் பெருமை தேடிகள். அவர்கள் இந்த ஊரையும் இந்த இதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க நினைப்பாங்க. எல்லாத்தையும் எல்லா பங்குலையும் அவங்க இருப்பாங்க. பாட்டு கிளாஸில் இருப்பாங்க, நிர்வாகத்தில் இருப்பாங்க, பங்கு சாமியாருக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு 4 பேர் எல்லா குழுவிலையும் ஊடுருவி இருப்பார்கள். பிசாசு எல்லாத்தையும் அங்கங்கே என்ன வச்சுருப்பான், ஏஜெண்ட் வச்சுருப்பான். சாமியார் ஏதாவது சொன்னார்னா நோ ஒத்து போகாது, தவறானது, இது சரியானது இல்லைன்னா ஓகே. சாமி தப்பு சொல்கிறாரு, ஒரு 10 பேர் எல்லாரும் மெஜாரிட்டி இது வேணாம்ப்பான்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கருத்து சாமியார் ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எதை சொன்னாலும், ஊர் நலனுக்கு எது பேசினாலும், வீட்டு நலனுக்கு எது பேசினாலும் அவர்கள் தனித்து நிற்பாங்க. நோ, பாருங்கள், ஒத்து போகாதோர், புறங்கூறுவோர், அடுத்தவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, தன்னடக்கமற்றோர். வாயில் வார்த்தையில் தன்னடக்கம் இல்லை, உடையில் தன்னடக்கம் இல்லை. இன்றைக்கி ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைகளுக்கு உடைகளை போட்டு கூட்டிகிட்டு வரீங்களே, வயதுக்கு வந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை நான் பேசலை, வயதுக்கு வந்த பிள்ளைகள் எப்படி ஒரு அடக்கமில்லாத உடை, அடக்கமில்லாத ஒரு விதமான மேக்கப் எப்படி வருது? கை இல்லை, கால் இல்லை, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரீங்களே. அடக்கம், அது தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர். எப்போ பார்த்தாலும் செல்லு, சிற்றின்பம், எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் கண்ட பேச்சு, அவமானத்தின் பேச்சு. பாருங்கள், சிற்றின்பத்தை விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள். கோயிலுக்கு வருவாங்க, அப்படியே கடவுள் பக்தியில் தான் மிளிர்ந்து இருப்பாங்க. வீடு பூரா சாமி படம் இருக்கும். கடவுள் பக்தி போல இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள். ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது, இத்தகையோரோடு சேராதே. பாருங்க, இன்னைக்கு நாம் இதை மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே நின்றோம்னாக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவருடைய நற்கருணை ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். தொடர்ந்து நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பணும். அதை தொடர்ந்து திருப்பலி இருக்கிறது. திருப்பலியிலையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வல்லமையாய் செயல்படுவார்னா எப்படி செயல்படுவார்? மாற்றத்திற்கு உட்படுகிற பிள்ளைகளோடு செயல்படுவார். பவுலடியார் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறம் பவுலடியாருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு பெண் வந்து காலடியில் வில்லா, இனிமேல் பாவம் செய்யாத, இனிமேல் பாவம் செய்யலை. இயேசுவுக்கு பின்னாடி சீடத்தியாக மாறிடுச்சு அந்த அம்மா. பாருங்கள், இயேசுவோடவே இருக்கிறாங்க. இப்படி மனம் மாறியவர்கள் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நிற்பாங்க. இது என் அன்பு பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு தான் இந்த செய்தியை நாங்கள் கொடுக்க முடியும். வராதவர்கள் இன்னும் 1000 பேர் வெளியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தி கொடுக்கப்பட்டாயிற்று. நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை காப்பாற்றிக்கங்க, உங்கள் வீட்டை காப்பாற்றுங்க. ஆண்டவர் உங்களை தான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார் இந்த இடத்திற்கு. எதற்கு சாமியார் வந்திருக்கிற நம்மக்கிட்ட இவ்வளோ கடுமையாக பேசுகிறாரா? ஆமாம், நீங்களும் நானும் மாறினா போதும். நீங்கள் இந்த ஊரில் ஒரு 100 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இனிமேல் இப்படித்தான் ஆண்டவருடைய அரசு இந்த ஊரில் அமைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் யோசிச்சா போதும், செயல்பட்டால் போதும். இந்த 100 பேருடைய வல்லமை எல்லா பக்கமும் பரவி இந்த ஊரையும் இந்த சமூகத்தையும் இந்த திருச்சபையையும் உருமாற்றக்கூடிய ஆசீர்வாதமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட்.